தந்தை பெரியார் ஆத்திகம். தந்தை பெரியார் வள்ளலாரை கொண்டாடினார். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் எங்களுடைய தலைவர் எப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார். மதுரை ஆதீனம் மாதிரி தலையில கொட்ட, கழுத்துல கொட்ட, எல்லாத்தையும் போட்டு திருநீரை பூசிக்கிட்டு காவி உடைய போட்டு போறது ஆன்மீகம் இல்லை. மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி, ஒரே சமம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரின் நோக்கம். தந்தை பெரியார் கடவுளை மறுத்தார். அதனால அவர் மறுத்தது ஜாதியை, ஏற்றத்தாழ்வுகளை, எதேச்சாதிகாரத்தை, ஆண்டான் அடிமைத்தனம். அந்த இந்துங்கிற வார்த்தையை ஆங்கிலேயர் கொடுத்ததானே. நாத்திகம் இந்த வைதிகர்கள் பேசுகிறார்கள். பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் பன்முக திறமை கொண்டவர். கவிஞர், எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், இது தவிர அரசியலும் இருக்கிறார். திமுக மக்கள் செய்தி தொடர்பு பிரிவு மாநில துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன். எனக்கு உங்களை பார்த்தோன்னே முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. கடந்த சில வருடங்களாக, சமீபமாக தான், நீண்ட நாட்களுக்கு முன்னாடிலாம் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் கடந்த சில வருடங்களாக அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. திமுக அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள், அவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு பிரபகண்டா அது பரப்பப்படுகிறதா அல்லது மீண்டும் மீண்டும் மக்களால் பேச வைக்கப்படுகிறதா அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக நீங்கள் திமுகவில் இருக்கீங்க. இதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த சில வருடங்களா அப்படின்றது ஒரு பேச்சு. ஆனால் வரலாற்றை புரட்டி பார்த்தால் ஆரம்பத்திலிருந்தே திராவிடர் கழகம் அல்லது திராவிட முன்னேற்ற கழகம், சுயமரியாதை இயக்கம் அப்படின்னாலே அந்த இந்து மதத்துக்கு எதிரானதுங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் உண்மையிலே பரப்பிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கூட சரியில்லை, கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. உண்மையிலே பார்க்க போனால் இந்த இந்து மதத்தின் காப்பாளர்கள்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த சனாதனர்கள், அவங்க தான் இந்து மதத்தின் எதிரிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்து மதம்னா என்னதுப்பா? ஒரு வாழ்வியல்னு எப்போவுமே சொல்லுவோம். காலமாக அது அன்பைத்தான் போதித்து வருகிறது. மக்கள் மீது அன்பு எங்கேயோ இருக்கிறதா சொல்லப்படுகிற அந்த கைலாய உலகம் அல்லது அந்த பிரம்மன், அந்த மாதிரியான விஷ்ணு, பார்க்கடல், அங்கே இருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற ஒரு பெருமாள், அப்புறம் அங்கே தேவலோகம் இருக்கும், அங்கே தேவர்கள்லாம் அங்கே நடனம் ஆடிட்டு இருப்பாங்க, ரம்பை ஊர்வசியெல்லாம் நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த புண்ணியத்தின் பலனாக அல்லது பாவத்தின் பலனாக இங்கே நமக்கு பிறப்பு அமைஞ்சிருக்கு. அப்புறம் வேதங்கள் அது சொல்லுகின்ற அந்த படிநிலை, உயர்ந்த பிறப்பு, மீதி பேரெல்லாம் தாழ்ந்த பிறப்பு, அப்புறம் மனுநீதியில் சொல்லப்படுகின்ற அந்த கட்டுக்கதைகள், பொய் பிரச்சாரங்கள், இது எல்லாவற்றுக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தான் இந்து சமயம் என்பது ஒரு சமயமே கிடையாது. மக்கள் மீது அன்பு செலுத்து. மக்கள் மீதுன்னு கூட அது சொல்லித்தரல. ஓருயிர்லேருந்து 6 உயிர் வரைக்கும். உயிர் இல்லாத இந்த சேருக்கு கூட ஒரு உயிர் இருக்கு, நீ அதையும் மரியாதையாக அன்போடு நடத்த வேண்டும்னு சொல்லி கொடுக்குற வாழ்வியல் தான் இந்து மதம். அந்த இந்துங்கிற வார்த்தையை ஆங்கிலேயர் கொடுத்தது தானே. அதுக்கு முன்னாடி இந்துங்கிற வார்த்தையே கிடையாது, வாழ்வியல் தானே அது. அந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் பிற்காலத்தில் கொண்டு வர. ஆமாம், பெரிய புராணத்திலே எடுத்துக்கிட்டா பெரிய புராணத்திலும் கூட பெண் அடிமைத்தனமான கருத்துகள் பல இருக்கு. ஆனாலும் அதில் தான் ஒரு கண்ணப்ப நாயனார் இருக்காரு. அது மாதிரி இவர்கள் உள்ளேயே விடலையில் நந்தனார் மாதிரி அவர்களுடைய பிறப்பும் உயர்வானது தான் சொல்லப்படுகிற ஒரு புராணம் தான் பெரிய புராணம். ஆனாலும் நான் அதையும் கேள்வி கேட்பேன். சிவன் நந்தியை விலகி நின்று நீ அங்கேருந்து என்னை வழிபடுன்னு தான் சொன்னாரே தவிர சிவன் கூட உள்ளவான்னு சொல்லலை. இல்லை, அந்த அளவுக்கு யார் அங்கே ஆதிக்கம் செலுத்தினாங்கன்னா ஆரியர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்க, வைதிகர்கள் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினாங்க. உண்மையில் இந்த வைதிகர்கள் தான் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள். இதை நான் உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லா இடங்கள்லையும். இவங்க யாருன்னா கஜகஸ்தான்லேருந்து இங்கே ஆடு மேய்த்து கொண்டு உள்ளே வந்தவர்கள், இந்தியாவிற்குள் வந்தவர்கள், ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவிற்குள் வந்தவர்கள், இங்கே ஆடு மேய்த்து குதிரை மேய்த்து தன்னுடைய பிழைப்பை ஏற்படுத்தி கொண்டவர்களுக்கு தெரிந்த ஒன்று அந்த வேதம்னு சொல்லப்படக்கூடிய அது. அந்த வேதத்தை வைத்து தான் இவர்கள் இந்தியா முழுக்க ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்கு சுயமரியாதை இயக்கம், நம்முடைய திராவிடர் இயக்கம் மிக அற்புதமாக ஒரு நூற்றாண்டாக மிகப்பெரிய மக்கள் மனசில் ஒரு புரட்சியை செய்தது. அந்த புரட்சிங்கிறது சமுதாய புரட்சி, கல்வி புரட்சி.
நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அடிமைத்தனம்னு இருக்குல்ல, ஆண்டான் அடிமை. இந்த அடிமைத்தனத்தை நீக்கிய புரட்சி. முதுகெலும்பு வளைந்து போயிருந்தது. அந்த முதுகெலும்பை நிமிர்த்திய புரட்சி எது என்றால் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்ததுதான். நம்முடைய நீதி கட்சியிலிருந்து ஆரம்பித்து, அதனால தான் அவங்க பிராமணர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு இந்த மனுநீதியில முகத்தில் பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோள்ல தொடையில கால்ல அதுக்கும் கீழே பிறந்தவர்கள் என்ற மீதி வகுப்பினர் இருந்தார்கள். அவர்களுக்கு சுயமரியாதை தன்மானம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த ஒரு இயக்கம் இவர்கள் தான் இந்துக்களின் பாதுகாவலர்கள். அதை தவிர இன்னொன்னு கேட்கிறேன்பா, இந்து மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க. நீதி கட்சி காலத்திலேயே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை வாரியம் என்ற ஒன்றை உருவாக்கினார்கள். ஏன்னா இந்த இந்து கோயில்களை வைத்துக்கொண்டு இந்த வைதிகர்கள் பிழைப்பு நடத்தினார்கள், ஊழல் செய்தார்கள், பொதுமக்களை ஏமாற்றினார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? கல்வெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வைதிகர்கள் வேதம் படித்ததாக சொல்கிறார்கள் வைதிகர்கள், இவர்கள் அத்தனை பேரும் அந்த கோயில் சொத்துக்களை திருடியது, கோயில் நிலங்களை திருடியது, கோயில் நகைகளை, சாமியின் நகைகளை மாமியின் நகைகளாக மாற்றிய வரலாறுலாம் இவங்களோடது. ஆனால் நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பித்து இந்து சமய கோயில்களை காப்பாற்ற வேண்டும்னு பொதுமக்கள் புகார் கொடுத்தாங்க. யார்கிட்ட? ஆங்கிலேயர்கள் கிட்ட. தெரியுமா? அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்து கோயில்களை காப்பாற்ற வேண்டும் இவர்களிடமிருந்து என்று ஒரு வாரியம் உருவாக்கப்பட்டது. அதற்கு பின்புதான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம்ல, அந்த மேலாண்மையில் நம்முடைய மக்கள் இடம்பெற ஆரம்பித்தார்கள். இந்த மாற்றங்கள், இந்த புரட்சிகள் நமக்கு அந்த மீதி 3 தளங்களில் இருக்கிறார்கள் அல்லவா, இவங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை பொறுக்க முடியாமல், நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சுய சிந்தனை பொறுக்க முடியாமல், சுய மரியாதை பொறுக்க முடியாமல், தன்மானம் பொறுக்க முடியாமல் தான் இந்த வைதிகர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் இந்து மதம் என்பது ஜாதி அடிப்படையில் ஆனது அல்ல. அன்பே சிவம், சிவன் என்று கூட சொல்லவில்லை இந்து மதம். சிவம்ங்கிறது எல்லா உயிரினத்துக்கும் ஒரு பொதுவானது. சிவம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் சமய அடையாளத்தை கொண்டே வராதீர்கள். சிவம் என்ற வார்த்தைக்கு அன்பு என்றுதான் அர்த்தம், சமத்துவம் என்றுதான் அர்த்தம். அதனால அன்பே சிவம் என்பதைத்தான் போதித்தது. ஓருயிர் புல்லிலிருந்து, செடி கொடியிலிருந்து, விலங்குகளிலிருந்து, பூச்சியிலிருந்து, நம்ம நிமிர்ந்து 4 காலில் போயிட்டு இருக்க விலங்குகள்லேருந்து, நிமிர்ந்து நடக்கிற மனிதர்கள்லிருந்து, அக்ரிணை பொருட்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவதுதான் இந்து மதம். ஆனால் இவங்க யோசிச்சு பாருங்க, இந்துக்களுக்கு எதிரி, இந்து மதத்துக்கு எதிரின்னு சொல்கிற அந்த பிரச்சாரத்தை கேட்டீங்க. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு மசூதி இடிக்கப்பட்டிருக்கா? ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கா? அல்லது நாங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் எங்களுக்கு அடிமைகள்னு எங்கேயாவது அடிதடி சண்டை நடந்திருக்கா? எங்கேயாவது எதையாவது இடித்திருக்கிறோமா? எல்லா மதமும் இங்கே ஒன்றுதான். எங்களுடையது மாமன் மச்சான் மாதிரி, அங்காளி பங்காளி மாதிரி அன்பாக. நான் இன்னமும் கூட ரம்ஜான் நோன்புக்கான அந்த கஞ்சியை குடித்து வளர்பவள் தான். அது மாதிரி கிறிஸ்மஸோட கேக்கை சாப்பிட்டு வளர்பவள் நான் மட்டும் இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும்பா. அதனால் நம்முடைய தமிழ்நாடு என்பது இந்து மதத்துக்கு மட்டும் காப்பாளர் இல்லை, எல்லா சமயத்தையும் அன்பாக அரவணைத்து செல்கின்ற ஒரு மாநிலம். ஆனால் இதை அவர்கள் கைப்பற்ற துடிக்கிறார்கள். அதனால் நாம் அவர்களுக்கு எதிராக, இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒன்னே சேர்த்து சொல்லிடுறேன். அவங்க உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்முடைய முதல்வர்கள், நம்முடைய தலைவர்கள் யாரும் இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் வார்த்தையாக மட்டும் சொல்கிறீங்க. நாம் நல்லபடியாக சந்தோஷமாக அந்த கொண்டாட்டத்தை செய்வதற்கான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அவர்களுடைய அந்த சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாள், அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம்ல. வடநாட்டில் அப்படியா இருக்குது? இன்னைக்கு கூட ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு விஷயமும் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது, ஓணமும் கொண்டாடப்படுறது, மகாவீரர் ஜெயந்தியும் எல்லாம். ஹோலி பண்டிகை, ஓணம், மகாவீர் ஜெயந்தி, நம்முடைய ரம்ஜான், அது மாதிரி கிறிஸ்மஸ், எல்லாவற்றையும் சந்தோஷமாக கொண்டாடுவோம். நீ அங்கே யோசிச்சு பாருங்க, ஒரு ஹோலி பண்டிகை அன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அந்த தொழுகை பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தொழுகை பண்ணிக்கோங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவை போடக்கூடிய ஒரு முதல்வர் இருக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர், எங்களுடைய தலைவர், எப்படிப்பட்ட மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 35,000 கோயில்கள் இருக்குப்பா. எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? இவங்க சமீபத்தில் ஏற்படுத்தின அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை, அதை தவிர மிக சமீபத்தில் இப்போ போயிட்டு இருக்குல்ல அந்த மதுரை ஆதீனம்,
அவருடைய பிரச்சனை எல்லாம் இவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகின்ற கலவரங்கள். அந்த கலவரங்கள் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. ஏனென்றால் இங்கே நாமே அதையெல்லாம் அடிச்சு நொறுக்கிடுறோம். அந்த பொய்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம்ல, வெளிப்படுத்திடுறோம் அடுத்த நிமிஷம். அதனால் இவர்களுடைய பற்றி சொன்னீங்க. அந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக நம்பிக்கை கொண்டவரா, ஒரு தமிழ்நாட்டின் பெரும்பாலான இந்து மக்களின், இந்து சமூகத்தின் அந்த எண்ணத்தை நீங்கள் பிரதிபலிச்சிருக்கீங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ சொன்னது. இந்த இடத்துல ஒரு துணை கேள்வியா, ஒரு ஆன்மீக பற்றாளர், ஒரு இந்து சமயத்தை பின்பற்றக்கூடியவரா, உங்களுடைய பார்வையில் பெரியார்? நீங்க ஆன்மீக பற்றாளர்னு சொல்றீங்க. நான் ஆன்மீகம் என்பதை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு தான் பார்க்குறேன் தவிர ரிலிஜன் என்று நான் பார்க்கவில்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த ஆன்மீகம். மத பற்றாளர்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் நிச்சயமா மறுத்திருப்பேன். ஆன்மீகம் என்பதே என்ன? ஆன்மீகம் என்னுடைய ஆன்மாவுக்குள் இறை இருக்கிறது. நான் வெளியில தேடியே போக மாட்டேன். ஏன்னா இந்து மதம் அதைத்தான் கற்றுத்தருகிறது. கடவுள் என்று சொல்கிறது இல்ல, நீ வெளியில போகாத. வெளியில 1000 வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த மதுரை ஆதீனம் மாதிரி தலையில கொட்டை, கழுத்துல கொட்டை எல்லாத்தையும் போட்டு திருநீரை பூசிக்கிட்டு காவி உடைய போட்டு போறது ஆன்மீகம் இல்லை, அது சமயம் இல்லை, அது மதம் இல்லைங்கிற தெளிவு எனக்கு இருக்கு. அப்படின்னு பார்த்தா ஆன்மீகம் என்பது அன்பை செய்ய சொல்லுவது. எல்லா உயிர் மீதும் அளவற்ற அன்பை செய்யின்னு சொல்றது. அதைத்தானே தந்தை பெரியார் போதித்தார். நீங்க 14 சித்தர்களாகட்டும், நம்முடைய ஆன்மீக பெரியவர்களாகட்டும், நம்முடைய புராணங்கள், தமிழ் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் இலக்கியத்தை தொட்டு தட்டினாலே அதுலேருந்து திருநீரும் குங்குமமும் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சமயம் சார்ந்த, சமயம்தான், மதம் என்று சொல்லவே மாட்டேன், சமயம் சார்ந்த இலக்கியங்கள் தான் தமிழில் இருக்கு. அந்த சமயம் எதை சொல்லி தருகிறது என்றால், எல்லாம் அன்பே சர்வமயம். அதைத்தான் சமயம் சொல்லி தருது. எல்லோரும் சமம். எல்லா உயிரும் சமம். அதில் எல்லோரும்ங்கிறத விட எல்லா உயிரும். நம்ம போகிற போக்கில் ஒரு எறும்பை காலால் நசுக்கிட்டு போவோம்ல, அது கடிச்சுதும்போம். ஆனால் அதுக்கு என்ன தெரியும்பா? உனக்கு அறிவு இருக்குல்ல, உனக்கு 6 அறிவு இருக்குல்ல, அந்த எறும்பை நசுக்கலாமா? நகர்த்தி விட்டுட்டு போ, அது பாட்டுக்கு அது பாதையில் போகும். அப்படி எறும்புக்கு, ஈக்கு, எல்லா உயிரினத்துக்கும் அன்பை செய். அதனால தான் கோயிலெல்லாம் இந்த விலங்குகள், பறவைகள் எல்லாத்தையும் நம்ம அடையாளமாக வச்சுருக்கோம் எல்லா கோயில்லையும். மரங்களை கோயில் மரம்னு சொல்கிறோம்ல, எதுக்கு? இது மேலே அன்பு செய். அன்பை தவிர வேறு பூஜை, வழிபாடு, புனஸ்காரம் எதுவுமே கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. அன்பை செய்கிறதுக்கு ஏதாவது மதம் இருக்கா? அன்புக்கு ஏதாவது உருவம் இருக்கா? முதல்ல அன்புக்கு அடையாளம் இருக்கா? அது இந்த மாதிரி வெளிப்புற அடையாளங்களோடு வரும். இந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கோம், இல்லை திருநீர் போட்டிருக்கோம், இல்லை நாமம் போட்டிருக்கோம், அப்படி ஏதாவது இருக்கா? அன்பு என்பது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. காற்று மாதிரி. காற்று இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படின்னா அதைத்தான் நான் வாழ்வியலாகவே, அதைத்தான் இந்துக்களும் வாழ்வியலாக வைத்திருக்கிறார்கள். இப்போதான் அதை அடையாளங்கள் சார்ந்ததாக மாற்றிவிட்டார்களே தவிர, வாசல்ல அரிசி மாவால் கோலம் போடுறது அது கூட ஒரு அன்பை செலுத்துகின்ற ஒரு வழிபாட்டு முறை தான். எறும்பு சாப்பிட்டுட்டு போட்டோம், அதை கொத்துகின்ற பறவை இனங்கள் சாப்பிட்டுட்டு போட்டோம். இப்படி இருக்கின்ற எல்லா நிலைகளிலும் அன்பை செலுத்துவதை தவிர வேறு எதையுமே கற்றுத்தராதது இந்து சமயம். அதைத்தான் தந்தை பெரியார் போதித்தார். எங்கே எதேச்சாதிகாரம் இருக்கிறதோ அதை எதிர்த்து குரல் கொடுத்தார். ஏன்னா மக்கள் மீது அன்பு அவருக்கு. நீ எப்படி ஒரு ஆண்டான் அடிமைங்கிற ஒரு நிலையில இருக்க முடியும்? என்னை விட தாழ்ந்தவரும் இல்லை, என்னை விட உயர்ந்தவரும் இல்லை. அதுதானே பேரன்பு. அந்த பேரன்பு கொண்டதனால்தான் அவர் பெரும் கோபம் கொண்டவராகவும் இருந்தார். ஏன்னா கண்ணு முன்னாடி அந்த வைதிகர்கள் செய்த அந்த எதேச்சாதிகாரத்தை கண்டு வெகுண்டெழுந்தார். அதைத்தான் சித்தர்களும் சொல்றாங்க. சாதியாவதேதடா, சமயமாவதேதடான்னு கேள்வி கேட்டு எல்லாத்தையும் நொறுக்கினவங்க சித்தர்கள். ஓகே, குறுக்கெடுக்க மன்னிக்கிறேன். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெரியார் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது, எதிர்மறை கருத்துக்கள் பேசப்படுது. ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட பல்வேறு சமய ஆன்மீக செம்மல்கள் அவர் கூட நல்ல தொடர்பில் இருந்திருக்காங்க. கிருபானந்த வாரியார் உட்பட பெரியாரோட நல்ல நட்பில் இருந்திருக்காங்க. அவர்களுக்கு தெரியாததா இப்போ மக்களுக்கு இவங்க கற்று தந்துட போகிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த கேள்வி கேட்டேன். அடுத்ததான் நீங்கள் சொன்ன இல்லை, இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடலாம். அவர் ஏன் சாதியை மறுத்தார், தெய்வங்களை மறுத்தார்? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அவரை புரிந்து கொண்டால் ஆழமாக அவர் எதை நோக்கி செல்கிறார்ங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வைதிகர்கள் என்ன சொல்றாங்க? மனுநீதியின்படி முகத்தில் பிறந்த அந்த பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், மீதி பேரெல்லாம் தோள் தொட காலுக்கு கீழே உள்ள பஞ்சமர்கள், பெண்கள், இவர்கள்லாம் தீண்டத்தகாதவர்கள். நீங்கள் செய்த பாவத்தால் இப்படியெல்லாம் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சாதிய படிநிலையை உருவாக்கிட்டாங்க.
ஸோ சாதியை ஒழிக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே சமம் என்று சொல்ல வேண்டும், அப்படி சொல்லுகின்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரின் நோக்கம். அப்ப சாதியை ஒழிக்கணும்னா என்ன செய்யணும்? கடவுளை வைத்து தானே இவர்கள் நம்மை அச்சுறுத்துகிறார்கள். கடவுள் வழிபாட்டில் தானே அத்தனை சாதிய படிநிலை இருக்கு. கோயிலுக்கு உள்ள வரலாம், முந்தி அது கூட கிடையாது. கோயிலுக்கு வெளியில நின்று கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி வச்சவங்க இவங்க வைதிகர்கள் தான். சரி, கோயிலுக்கு உள்ள வந்துட்டீங்க, அதையும் தந்தை பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தார். கோயில் நுழைவு போராட்டம் மூலமாக கோயிலுக்கு உள்ள வந்தாச்சு. கோயிலுக்கு உள்ள வந்தாலும் நீ கருவறைக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா நீ தாழ்ந்த பிறவி. அப்ப சாதியின் மூலமாக அவர்கள் தங்களுடைய மேலாண்மையை எதேச்சாதிகாரமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சாதியை ஒழிக்கணும். சாதியை ஒழிக்கணும்னா நீ எந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிற அதே ஆயுதத்தை நான் கையில் எடுக்கிறேன். நீ கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க மேல எதேச்சாதிகாரம் செய்யற, அதனால நான் கடவுள் இல்லைங்கிற. இருந்தா எனக்கும் காமி, நானும் ஹலோ சொல்லிட்டு போறேன்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார். பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்கன்னா, இருக்கான்னு ஒத்துக்கிறேன், எனக்கு காமிக்கவே இல்லை இது வரைக்கும் யாரும் கடவுளை. நாம் தான் நடமாடும் கடவுள். அதைத்தான் இந்து சமயம் சொல்கிறது. சித்தர்கள் சொல்லுவது வள்ளலார் சாதியும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் சோதிங்கிறாரு. ஏன் ஆதியில் உணர்த்தியன்னா, சாதியும் சமயமும் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஜோதி வெளிச்சம் அதுதான் ஆதியிலேருந்து இருக்கு. அந்த ஜோதி வெளிச்சம் வெப்பம் இல்லைன்னா நாம் யாருமே உயிர் வாழ முடியாது. பூமியில் எதுவுமே இருக்க முடியாது. கோல்டஸ்ட் ரீஜன் ஆச்சுன்னா அங்கே உயிர் வாழ்தல் முடியாது. ஈவன் அந்த வெப்பம் தான் பெண்களின் கருவறையாகவும் இருக்கிறது. கருவறை வெப்பம் இல்லை என்றால் இந்த பூமியில் ஜனனம் ஏதுப்பா? அதனால தான் தந்தை பெரியார் கடவுளை மறுத்தார். கடவுளை மறுத்தார். அதனால் அவர் மறுத்தது ஜாதியை, ஏற்றத்தாழ்வுகளை, எதேச்சாதிகாரத்தை, ஆண்டான் அடிமைத்தனத்தை. அவரோட புரிதல் மிகச்சரியான புரிதல். அதனால தான் நீ கோயில் சரி இவ்வளோ பேசுகிறாங்களே வைதிகர்கள், நாங்கள் தான் இந்துக்களின் காப்பாளர்கள்னு. அப்போ நீ இந்த மீதி 3 படிநிலையில் இருக்கிறவங்களும் கருவறையில் விட பார்க்கலாம். தந்தை பெரியார் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று கனவு கண்டவர். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அதற்கான வழிமுறையை ஏற்படுத்தினார். அதை தடைப்படுத்தியதும் இந்த வைதிகர்கள் தானே. இப்போதான் நம்முடைய முதல்வர் ஆட்சி காலத்தில் அது சட்டமாகி இருக்கிறது. அவர்கள் பணி பெற்றிருக்கிறார்கள் கோயில்கள்ல. அப்படின்னா பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை அகற்றியது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமாக்கினார், மசோதா ஆக்கினார். ஆனால் நடைமுறைப்படுத்தியது நம்முடைய முதல்வர். அதை இன்னமும் முழுமையாக அவர்கள் வைதிகர்கள் பின்பற்றவில்லை. ஏன்னா நான் பல கோயிலுக்கு போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கே போகிறேன்பா. அதை தவிர அந்த கோயில்கள்லாம் நம்முடைய மன்னர்கள் கட்டியது, நம்முடைய சொத்து இல்லையா? அதனால் என்ன தான் நடக்குது அங்கே உள்ள அப்படின்னு பார்க்குறதுக்கு போவேன். இந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற அந்த சட்டத்தின் மூலமாக பணி பெற்றவர்கள்லாம் அந்த கருவறைக்கு வெளியில் தான் நிற்கிறாங்க. இன்னமும் உள்ள வைதிகர்கள் தான் நிற்கிறாங்க. இவங்கள இன்னும் மாறலை. அவங்க அந்த எதேச்சாதிகாரத்தை விடவே இல்லை. எத்தனை சட்டம் போட்டாலும் நாங்கள் சட்டத்துக்கெல்லாம் அதை விட மேலானவர்கள்ங்கிற அந்த ஆதிக்கம் இருக்குல்ல அவங்கள்ட்ட. அவர்கள் சட்டத்துக்கும் உண்மையில சொல்ல போகவா, இன்னொரு உண்மையை சொல்லவா, உண்மையிலே தந்தை பெரியார் நாத்திகர் இல்லை, அவர் ஆத்திகம்தான் பேசினார். ஆத்திகம் என்பது அன்பை போதிப்பது. சகல மனிதரிடமும் சகல உயிர்களிடமும் அன்பை போதிப்பது ஆத்திகம். நாத்திகம் இந்த வைதிகர்கள் பேசுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு கருவறையில் இருந்தாலும் உண்மை தெரியும், அது வெறும் கல் தான். ஆனால் அதை தெய்வம் என்று சொல்லி கொண்டு மக்களை ஏமாற்றுகிறோம் அப்படிங்கிற அந்த உண்மை அவங்களுக்கு நல்லா தெரியும். அது உண்மையிலே கடவுள்னா கருவறைக்குள் எத்தனையோ லீலைகள், சல்லாபம் செய்த காட்சிகள், வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்போ தெய்வத்துக்கு அவங்க பயப்பட்டுருப்பாங்கல்ல. கருவறைக்குள்ளே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. தெய்வத்தோட நகையை வீட்டுக்கு மாமிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தெரியும்ல. தெய்வத்தோட அந்த சொத்துக்களை நான் அபகரிக்கக்கூடாதுன்னு தெரியும்ல. அப்போ தெரிஞ்சே இவ்வளவும் பண்ணுறாங்கன்னா அவர்கள் வைதிகர்கள், பிராமணர்கள், இவர்கள் தான் நாத்திகர்கள். தந்தை பெரியார் ஆத்திகம். ஆத்திகம் என்பது அன்பை செய்வது. இப்போ புரியுதில்ல அந்த ஸ்ட்ரெச் என்னங்கிறது. ஆனால் இதை நாம் இன்னும் அதிகமாக வெளிப்படையாக பேசணும், எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். சரி, இவங்க பண்ணின இன்னொரு மிகப்பெரிய மாய்மாலம் என்ன வைதிகர்கள் அப்படின்னா, சடங்குகள், ஆச்சாரங்கள், வைதீகங்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம மனசுக்குள்ளே செருகிட்டாங்க. இதிலிருந்து விடுபட சொன்னவர், விடுதலை பெற்று தந்தவர் நம்முடைய வள்ளலார். எந்த விதமான அடையாளங்களும் தேவையில்லை, சிலை உருவ வழிபாடு தேவையில்லை, எந்த விதமான அந்த பிரச்சாரங்களும் தேவையில்லை. மனசுக்குள் ஜோதியை ஏற்றிக்கொள், ஜோதி மட்டும்தான், வெளிச்சம் மட்டும்தான் உண்மையான கடவுள், அதை மறுக்கக்கூடிய சமயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு புது வாழ்க்கையை, புது விடியலை கொடுத்தார். அதனால்தான் தந்தை பெரியார் வள்ளலாரை கொண்டாடினார்.
வள்ளலாரோட 6ஆம் திருமுறையை அவர் வெளியிட்டார் தெரியுமா? ஏன்னா அது முற்ற முழுக்க சிலை வழிபாட்டை இந்த மாதிரி ஆகமங்களை மறுத்தது. அதனால தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் அந்த மஞ்சள் துண்டுங்கிறது வள்ளலாரோட கொடி. நம்முடைய முதல்வர் இப்போது வள்ளலாரின் 200வது ஆண்டு விழாவுக்கு அப்படிப்பட்ட அந்த சர்வதேச மையம் அதை உருவாக்கி இருக்கிறார் என்றால் இது எல்லாமே அந்த கொள்கை. ஆனால் ஆத்திகம் என்பது அன்பை செய்வது, நாத்திகம் என்பது அன்பை மறுப்பது. பிராமணர்கள் வைதிகர்கள் தான் நாத்திகர்கள். திராவிட இயக்கம் என்பது ஆத்திக இயக்கம். அது மக்கள் மீது அன்பை செய்ய சொல்வது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையாகவும் அழகாகவும் தெளிவாகவும் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றிப்பா.